Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillah Muhammad ibn Abdullah sallallahu alayhi wa ala alihi wa sahbihi wa sallama tasliman kathira. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய பாடத்தின் தலைப்பாக ஈகாது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஹ்லஹு பில் வித்ர், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் மனைவியரை தம் வீட்டாரை வித்திரு தொழுகைக்காக உறக்கத்திலிருந்து எழுப்பியது சம்பந்தமாக, இரண்டாவதாக ஒருவர் தமது நாளில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக்கொள்ள வேண்டும். மேலும் வாகனத்திலே பயணம் செய்கின்ற பொழுது பிராணியின் மீது அமர்ந்தவாறு வித்திரு தொழுவது, மேலும் பயணத்தில் வித்திரு தொழுவது போன்ற பல விடயங்களை சுருக்கமாக சொல்ல நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டாரை வித்திரு தொழுகைக்காக உறக்கத்திலிருந்து எழுப்பியது சம்பந்தமாக புகாரியிலே 997வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அறிவிக்கின்றார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி வன ராகிதத்துன் முஅத்தரிலத்துன் அலா ஃபிராஷிஹி ஃபைதா அராத அன் யூத்திர ஐகலனி ஃபஅவுதர்து. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரிப்பில், படுக்கை விரிப்பில் அவர்களுக்கும் தொழும் திசைக்கும் இடையே நான் குறுக்கு வாக்கிலே உறங்கிக் கொண்டிருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் வித்திரு தொழுகை தொழ எண்ணும்போது என்னை துயிலெழுப்புவார்கள், தூக்கத்திலிருந்து எழுப்புவார்கள். உடனே நானும் எழுந்து வித்திரு தொழுவேன் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இராக்கால தொழுகையின் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்வது நபி வழியாக கருதப்படுகிறது, நபி வழி. அந்த வகையிலே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நபிகளார் சொன்னார்கள், இஜ்அலு ஆখিர ஸலாத்திக்கும் பில்லைல் வித்ரா, இரவில் உங்களது கடைசி தொழுகையாக வித்திரை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இஷாவுடைய பிந்திய சுன்னத், இராக்கால தொழுகை மஸ்னா இவ்விரண்டாக தொழுதுவிட்டு இரவின் கடைசி தொழுகையை நீங்கள் வித்ராக ஆக்கிக் கொள்ளுங்கள் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு வாகனத்திலே பயணம் செய்கின்ற பொழுது அது ஒட்டகையாக அல்லது வேறு வாகனங்களாக இருந்த போதிலும் அமர்ந்தவாறு வித்திரு தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் நாம் புகாரிலே பார்க்கின்றோம். ஒரு சஹாபி, நான் சயீத் பின் யசார் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, அவர்கள் சொன்னார்கள், குந்து அசீரு அப்துல்லாஹ் இப்னு உமர் பி தரீக் மக்கா, நான் மக்கா செல்லும் சாலையில் பாதையில் அப்துல்லா பின் உமர் அவருடன் சென்று கொண்டிருந்தேன். சுபஹ் நேரம் நெருங்கிவிட்டது பற்றி அஞ்சிய போது நான் வாகனத்திலிருந்து இறங்கி வித்திரு தொழுதுவிட்டு பிறகு அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டேன் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கண்ட அவர் தொழுது முடித்த பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா பின் உமர் அவர்கள், இவ்வளவு நேரம் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் சுபஹ் நேரம் நெருங்கிவிட்டது பற்றி அஞ்சினேன், எனவே வாகனத்திலிருந்து இறங்கி வித்திரு தொழுதேன் என்று அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே வித்திரு தொழுகையை பயணத்திலே தொழுவதும் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், கான நபி யுஸல்லி ஃபி ஸஃபர் அலா ராஹிலத்திஹி, பிரயாணத்திலே அவருடைய வாகனத்தின் மீது நபிகளார் தொழுவார்கள். வாகனம் செல்லுகின்ற திசையிலே அவர்கள்
வாகனத்தை செலுத்துவார்கள். இராக்கால தொழுகை ஃபர்லான தொழுகையை தவிர்ந்த இராக்கால தொழுகை அவர்கள் சைக்கினையாக செய்து தொழுவார்கள். யூத்திருல் அராஹிலத்திஹி, அவருடைய வாகனத்தின் மீது அவர்கள் வித்திரு தொழுவார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணத்தில் தமது வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு தமது வாகனம் செல்லும் திசையில் சைகை செய்து இரவு தொழுகையை தொழுவார்கள். ஆனால் கடமையான தொழுகையை தவிர ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையை அவர்கள் வாகனத்திலே தொழுவதில்லை. தமது வாகனத்தின் மீது அமர்ந்தே வித்திரு தொழுவார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முன்னைய செய்தியிலே சயீத் பின் யசார் ரலியல்லாஹு தஆலா கூறிய செய்தியிலே அப்துல்லா பின் உமர் அவர்கள் கேட்டார்கள், ஐன குந்த, நீங்கள் எங்கிருந்தீர்கள், எங்கு சென்றீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஹஷீத்து அசுபஹ, சுபஹு தொழுகையை அஞ்சி நான் இறங்கி வித்திரு தொழுது விட்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அப்துல்லா பின் உமர் சொன்னார்கள், அலைஸ லக ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு நான் பலா வல்லாஹி, ஆம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பொழுது அப்துல்லா பின் உமர் சொன்னார்கள், ஃபைன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யூத்திரு அல் பஈர், ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக வித்திரு தொழுதார்கள் என்ற செய்தி அறிவித்தார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வித்திரு தொழுகையை நாங்கள் வாகனத்திலே தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் வித்திரு தொழுகை கடமையான ஐவேளை தொழுகையை போன்று கட்டாயமானதன்று என அறிவிக்கும் செய்தி இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது பயணத்தின் போது வாகன பிராணியின் மீது அமர்ந்து தொழலாம் என்பதால் வித்திரு தொழுகை வலியுறுத்தப்பட்ட நபி வழியாக கருதப்படுகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.